இங்கே வந்தது. இப்போ ஒரு கட்டடமோ ஒரு சபை மக்களுக்கு சாப்பாடு போடணும்னா கூட சபையில் உள்ள அப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் என்ன தெரியுமா, நம்ம குடத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் அலைந்து தீட்டு வருவாங்க. அதில் நிறைய பிள்ளைங்க அப்போ உள்ள சுமுத்ரா, எப்சி, கண்மணி, அப்போ இருக்க வாலி பிள்ளைங்க எல்லாருமே அந்த அந்த முனைக்கு போய் தண்ணி தீட்டு வருவாங்க, இங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே தெருவுக்குள்ளே எங்கே அடிபைப்பு இருக்கோ பார்த்து அதேமாரி லட்சுமி சிஸ்டர் அவங்களாம் இருக்காங்க பாருங்கள். அவங்க எல்லாருமே சபையில் உள்ள மேக்சிமம் எல்லாருமே தண்ணி தூக்கி தான் இந்த சாப்பாடு ஞாயிறு கிறிஸ்மஸ்க்கு சாப்பாடு போடும்போது அப்படி தான். அந்தமாரி அதெல்லாம் கர்த்தர் என்ன கடக்க உதவி செஞ்சுருக்காரு. இந்த வீடு இல்லாமல் இங்கேருந்து குடியிருந்தோம், கரண்ட் இல்லாமல் இருந்தப்போ பாம்புலாம் அங்கே வந்து இருக்கும். நாங்கள் இங்கே தான் தூங்கிட்டு இருப்போம். கதவுலாம் கிடையாது, எந்த டோர்லாம் போடல, இந்த புல்ஃபீட்டும் கிடையாது, அது சின்னதாக இருக்கும். இந்த இடத்துல அந்த புல்ஃபீட் இருக்கும், போர்டு வச்சு அந்த இடம் போர்டை வச்சு நாங்கள் இங்கே தான் தூங்குவோம். பகலில் எப்பயோ ஒரு படுக்க கூட டைமே இருக்காது. அது மாத்திரம் இங்கே தங்கி இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் கிடையாது, ரெஸ்ட் ரூம் லெட்டின் பாத்ரூம்லாம் கிடையாது.